வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 21 மாவட்ட செயலாளர்கள், 4 எம்எல்ஏக்கள் மீண்டும் அதிமுகவில் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் போன்ற சிறப்பான ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் அதிமுகவிற்குள் தனக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது என்று மட்டும்தான் நினைக்கிறார். அதிமுகவில் கிட்டத்தட்ட சி.வி. சண்முக அணியாக பிரிந்த நிலையில் சட்டப்பேரவையில் முதல்வராக விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் நீடிக்கலாம் என்ற வாக்கெடுப்பில் சி.வி. சண்முகம் அணியில் நாங்கள் இருந்தோம். ஆனால் தற்பொழுது அனைத்தையும் மறந்துவிட்டு எடப்பாடியின் பின்னால் நாங்கள் சென்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்களது மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் எங்களது பதவிகள் பறிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட்டதை மீண்டும் எங்களுக்கு தர முடியாது. அதிமுகவின் எம்எல்ஏவாகவும் அடிப்படை அதிமுகவின் உறுப்பினராகவும் தான் நீங்கள் 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என்பதை எடப்பாடி கண்டிப்பாக எங்களிடம் தெரிவித்துவிட்டார். இதனால் எங்களது மாவட்டத்தில் எங்களை யாரும் மதிக்கவில்லை. எம்எல்ஏவாக எனது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலும் உருவாகியுள்ளது. அவமானப்பட்டு ஒரு கட்சியில் இருப்பதை விட அனைத்து பதவியும் ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விடலாம் என்ற ஒரு மனதில் ஏற்படுவதாகவும், தற்பொழுது இளம் தலைமுறையினர்கள் அரசியல் என்ன என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிட்டார்கள். 40 வயதிற்கு பிறகுதான் அரசியல் என்பது ஒரு தெருக்களில் 2-3 பேர் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு தெருவில் 10 வயது நிரம்பியவர்களே அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் சாதி சமய ரீதியில் வேட்பாளர்களை இறக்குவதோ பணத்தை கொடுத்து தேர்தலில் வெற்றியடைவதோ சாத்தியமே கிடையாது. மக்கள் யாரை வெற்றியடைய வேண்டும், யாருக்கு தோல்வியடைய வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டார்கள். எந்த ஒரு பொருளை செலவழிக்காமல் விஜய் அவர்களது முகத்தை வைத்தே 234 தொகுதிகளில் போட்டியிட்டு சுமார் 107 இடங்களில் வெற்றியடைந்து கிட்டத்தட்ட 50ற்கு மேற்பட்ட இடங்களில் 2வது இடம் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது ஆட்சியை அமைத்துள்ளது என்றால் மக்கள் அரசியல் என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள். ஜென்சி பசங்க புதிதாக விஜய் அவர்களை முதல்வராகவும் நம்ம வீட்டு பிள்ளையாகவும் நினைத்து விட்டார்கள். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு வாக்குகளை கொடுத்து விட்டார்கள். இதனால்தான் தற்பொழுது அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் அதிமுகவில் எடப்பாடி சுயநலமாக இருந்தால் மக்கள் மத்தியில் அதிமுக கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறிவிடும். தமிழ்நாட்டில் அதிமுக பேரியக்கமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதிமுகவின் நிலைமை என்ன? எடப்பாடி அதிமுகவின் ஆதரவாளர்களிடம் என்ன கூறுகிறார் தெரியுமா? 3வது இடத்தில் இருக்கிறோம், 2வது இடத்தில் இருக்கிறோம் பல தொகுதிகளில். ஆனால் களத்தில் வேலை செய்யக்கூடிய எடப்பாடி மற்ற நிர்வாகிகளுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கவில்லை. அவர்களது தொகுதியில் என்ன பிரச்சனை, பூத் கமிட்டிகளில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அறிவுரைகளை நாங்கள் வழங்கிய போது கூட அவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்தும் எங்களுக்கு தெரியும் என்று எங்களை ஓரம் கட்டினார் எடப்பாடி. இதன் கோபம்தான் நாங்கள் சட்டப்பேரவையில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்திற்கு 24 பேர் ஆதரவுகளை கொடுத்தோம். தற்பொழுது நாங்கள் ஆதரவுகளை கொடுத்ததற்காக எங்களது மாவட்ட செயலாளர்கள் பதவியும் பறிக்கப்பட்டது. இதனால் மீண்டும் நாங்கள் எடப்பாடிக்கு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து, இனி உங்களது பேச்சை மீறமாட்டோம், பதவியை எங்களிடம் தாருங்கள் என்று கேட்டபொழுது 5 ஆண்டுகள் பதவி கிடையாது என்று பேசிவிட்டார். மீண்டும் ஒரு தேர்தலில் எங்களுக்கு வாய்ப்பும் வழங்கப்படாது. இதனால்தான் இப்பொழுதே நாங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து மக்களிடம் மன்னிப்பை கேட்டு தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 21 மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது கூண்டோடு அதிமுகவில் இருந்து விலகி
தாவேகாவில் இணைவதால் அதிமுக என்ற இடத்தில் தாவேகா இனி இருக்கும். அதிமுக நிச்சயமாக முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கொண்டோடு தாவேகாவில் இணைவதால் நிச்சயம் அது அதிமுகவை விட மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக, மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சியாக உருமாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு மக்களது கவனம் என்ன தெரியுமா? மக்களின் ஆதரவுகள் விஜய் அவர்களுக்கு இருப்பதற்கு காரணமே எடப்பாடி தன்னுடைய சுயநலத்திற்காக சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் கட்சியிலிருந்து நீக்கியதுதான். பதவி கொடுத்தவர்களுக்கே துரோகம் செய்த எடப்பாடி மக்கள் மத்தியில் மட்டும் எப்படி நல்லது செய்வார் என்ற எண்ணத்தில் மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருந்த மக்கள் எடப்பாடி வேண்டாம் என்று கூறி தாவேகாவிற்கு முழுவதுமான ஆதரவுகளை கொடுத்துவிட்டதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களும் அதிமுக களத்தில் இருக்காது. தாவேகா, திமுக என்ற இரு கட்சிகள்தான் இருக்கும். மூன்றாவது இடத்திற்குத்தான் இனி அதிமுக தள்ளப்படும். அதிலும் அதிமுகவில் எடப்பாடி மட்டும்தான் இருப்பார். மற்ற மாஜி நிர்வாகிகளோ முன்னாள் அமைச்சர்களோ பெரும்பான்மையினர்கள் அதிமுகவில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொருவரும் ராஜினாமா செய்து பிற கட்சியிலும் இணைந்து வருகிறார்கள். பலர் அதிமுகவில் இருந்தவர்கள் ராஜினாமா செய்து எம்ஜிஆர் அவர்களது கட்சியில் இருந்த நான் பிற கட்சியில் இணையமாட்டேன் என்று பொது வாழ்க்கையில் இருந்து விலகுகிறேன் என்று கூறி செம்மலை, தனபால் போன்றவர்களைப் போல பலரும் ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவர் இருக்கும் வரைக்கும் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் அதிமுகவை புறக்கணித்து வருவது, மக்கள் அதிமுகவில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எடப்பாடி கொண்டு வந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரைக்கும் மூன்றாவது இடம்தான் என்று அதிமுகவிலிருந்து முக்கியமான மாவட்ட செயலாளர்களாக இருந்த தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தென்காசி, விழுப்புரம், குறிப்பாக சேலத்தில் எடப்பாடியின் ஆதரவாளராக இருந்தவர்களது பதவியை பறிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சுமார் 40 பேரில் 21 பேர் தற்பொழுது தாவேகாவில் இணைய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.